ருத்ராட்சம் யார் வேண்டுமென்றாலும் அணியலாம். இவர்கள் தான் அணிய வேண்டும், இவர்கள் அணியக்கூடாது அப்படி என்றால் ஒன்றும் கிடையாது. ஆண், பெண் இருவருமே ருத்ராட்சம் அணியலாம். பெண்கள் அணிவதற்கு மட்டும் சில வரைமுறைகள் இருக்கு. ருத்ராட்சம் அணிபவர்கள் அதனை வாரத்தில் ஒரு முறையாவது சிறந்த முறையில் பூஜை செய்து அணிவது சிறந்தது. அதுவும் சிவபெருமானுக்கு பிடித்த நாளான பிரதோஷம் மற்றும் திங்கட்கிழமை நாட்களில் அணிந்து கொள்வது மிக மிக சிறந்தது. ஒரு சுத்தமான தாம்பலத்தட்டை வைத்து அதில் ஒரு வெற்றிலையை வைத்து அதன் மேல் ருத்ராட்சத்தை வைத்து சந்தனம், விபூதி, பால், வில்வம் ஆகியவற்றை வைத்து அபிஷேகம் செய்து வழிபட வேண்டும். அபிஷேகம் செய்வதற்கு முன்பு ஒரு நாள் முன்னரே ருத்ராட்சத்தை சுத்தமான பாலில் ஊற வைத்து அதன் பின் முறையாக பூஜை செய்து வழிபட்டு அணிந்தால் இன்னும் சிறந்தது. நமக்கு நேர்மறை சக்திகளும் கிடைக்கும். ருத்ராட்சம் அதிகம் அணிபவர்கள் பல்வேறு இடங்களில் சாப்பிட்டு விட்டு தூங்கும் நபர்களுக்கு அவர்களின் சக்தி பாதுகாப்பு கூடாக இருந்து நல்ல உறுதுணையாக இருப்பார்கள். இந்த ருத்ராட்சம் துஷ்ட சக்திகளுக்கு எதிராக இருந்து செயல்படும் தன்மை உடையது. சில பேர் தங்களுக்கு வேண்டாதவர்களை பழிவாங்கும் நோக்கத்துடன் இந்த தீய சக்திகளை பயன்படுத்துவார்கள். அதற்கு நம் கழுத்தில் இந்த ருத்ராட்சம் இருந்த அந்த சமயம் நமக்கு ருத்ராட்சம் பாதுகாப்பு கவசமாக இருந்து அவர்களிடம் இருந்து காப்பாற்றும்.